லேவியராகமம் அதிகாரம் 18. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. தேசம் தன் குடிகளை கக்கி போடும் ஒரு ஆய்வு. 3. சரீர ஒழுக்கத்திற்கான புதிய ஏற்பாட்டின் பிரமாணம். 1. முன்னுரை. இந்த 18வது அதிகாரத்தில் மனித சரீர உணர்வின் வெளிப்பாடு காரணமாக தோன்றுகிற ஒழுக்க சீர்கேடான காரியங்கள் குறித்ததான கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் குறித்து வாசிக்கலாம். பல்வேறு விதமான சரீர உணர்வின் வெளிப்பாடு சம்பந்தப்பட்ட பாவங்கள், ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இந்த அதிகாரத்தில் வெளிப்படையாக விவரிக்கப்பட்டுள்ளது. இது அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற கர்த்தருடைய தெளிவான விருப்பத்தை விளக்குகிறது. உபவாசம் என்பது சரீர ஒடுக்குதலுக்கான ஒரு காரணியாகும். சரீரமானது ஒடுங்கும் போது ஆவிக்குரிய மனிதன் புதுபலன் அடைகிறான். எனவே இப்பேற்பட்ட சரீர ரீதியான சரீர உணர்வின் வெளிப்பாடான பாவங்களில் இருந்து வெளிவருவதற்கு உபவாசம் சிறந்த முறையில் கை கொடுக்கும். 2. தேசம் தன் குடிகளை கக்கி போடும். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் இருங்கள் என கர்த்தர் கூறுவதை காணலாம். எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளும் கரைப்பட்ட ஒன்றே. இவர்கள் செல்லுகிற தேசமான கானான் தேசத்தாருடைய செய்கைகளும் அவர்களுடைய முறைமைகளும் அக்கிரமம் நிறைந்த ஒன்றே. எனவே அவர்களுடைய கிரியைகள் இஸ்ரவேல் தேசத்தாரிடம் காணப்படக்கூடாது என கர்த்தர் விளக்குகிறார். இப்பேற்பட்ட அக்கிரமத்தை செய்த தேசம் தன் குடிகளை கக்கி போடும் என கர்த்தர் கூறுகிறார். எனவேதான் கானான் தேசம் கர்த்தர் சொன்ன அருவருப்புகளை, குறிப்பாக லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அருவருப்புகளை செய்ததன் காரணமாக கானான் தேசமானது கானானியர்களை கக்கி போட்டு கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்ட இஸ்ரவேல் புத்திரருடைய கரத்தில் கொடுக்கப்படும். இதை ஆவிக்குரிய ரீதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் கானான் என்பது எப்போதும் பரம கானானாம் பரலோகத்தை குறிப்பதாகும். ஆதி மேன்மையை இழந்து போன தள்ளப்பட்ட தூதர்கள் பரலோகத்தின் நன்மையை இழந்து அந்த பரலோகமானது கர்த்தருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்கிறவர்கள் வசமாக கொடுக்கப்படும் என்பதே. ஆதி மேன்மையை இழந்து போன அந்த தூதர்கள் பரலோகத்தின் மேன்மையை இழந்து போயினர். பரலோகமாம் தேசமானது அந்த தூதர்களை கக்கி போடும். அவர்களுடைய அக்கிரமமானது விசாரிக்கப்படும் நாள் வரும். நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்களது அக்கிரமமானது விசாரிக்கப்பட்டு கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய கிருபையின்படி இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் வசமாக அந்த பரலோக தேசமானது ஒப்பு கொடுக்கப்படும். இதுவே நாம் நம்பியிருக்கிற பரம கானானை குறித்ததான ரகசியமாகும். நமக்கு முன் இருந்த ஜாதிகளை, அதாவது தள்ளப்பட்ட தூதர்களை தேசம் கக்கி போட்டது, பரலோகம் கக்கி போட்டது போல நாமும் நம்மை தீட்டுப்படுத்தும் போது அந்த பரலோகத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். மாறாக பரலோகம் கக்கி போட்டவர்கள் வசமாக நாம் திரும்புவோம். எனவே பரலோகம் நம்மை கக்கி போடாதவாறு கர்த்தருடைய நியமங்களை கைக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவது இன்றியமையாத ஒன்றாய் இருக்கிறது. எவ்வாறு நம்மை காத்து கொள்ள வேண்டும்? நம்முடைய சரீரமானது தீட்டுப்படாதவாறு இந்த 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அருவருப்புகளால் நம்முடைய சரீரத்தை கரைபடுத்தாதவாறு நம்மை காத்து கொள்ளும் போது பரலோகம் நம்மை கக்கி போடாமல் நம்முடைய வசமாகும். 3. சரீர ஒழுக்கத்தின் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணமானது புதிய ஏற்பாட்டில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்திற்கு அடிப்பட்டவர்கள் இல்லை என்பதை நாம் அறிவோம். எனினும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு முன்பாக பயனுள்ளதாகவே இருக்கிறது.
நியாய பிரமாணத்தின் கொள்கைகள் ஒரு தனி மனிதனை ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் சீர்படுத்துகிறதாக உள்ளது. சரீரத்தின் இச்சை எப்போதும் உணர்வு சம்பந்தப்பட்டது. அது ஆவிக்குரிய மனிதனை எப்போதும் வீழ்த்துகிற ஒன்றாகவே உள்ளது. புதிய ஏற்பாட்டின் பிரமாணமும் விபச்சாரம், தகாத உறவு, ஓரினச் சேர்க்கை போன்ற காரியங்களால் சரீரம் அசூசியாவதை வெறுக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில், எந்த மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என எழுதப்பட்டுள்ளது. பவுலும் பல இடங்களில் தகாத உறவுக்கு எதிராகவும், விபச்சாரத்திற்கு எதிராகவும், ஓரினச் சேர்க்கைக்கு எதிராகவும் எழுதுகிறதை நாம் வாசிக்கலாம். எனவே புதிய ஏற்பாடும் இப்பேற்பட்ட உறவுகள் மனிதனை கரைபடுத்தும், கர்த்தருக்கு விரோதமாக மாற்றும் என்பதை விளக்குகிறது. மேலும் யோவான் ஸ்நானனின் காலத்தில் ஏரோது பிலிப்புவின் மனைவி, தனது சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை விவாகம் பண்ணினதினால் யோவான் ஸ்நானன் அவரை கடிந்து கொண்டதை நாம் வாசிக்கிறோம். அது கர்த்தருக்கு முன்பாக சீர்கேடான ஒன்றாக இருந்தது என யோவான் ஸ்நானன் கருதினார். எனவே புதிய ஏற்பாட்டு பிரமாணமும் திருமணம் சார்ந்த ஒழுக்கங்களை மிகவும் நேர்த்தியாய் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் கரிசனையுள்ளதாய் உள்ளது. திருமணத்திற்கு மீறிய உறவுகள், திருமணத்திலும் கர்த்தர் அருவருக்கிற உறவுகள் மனிதனை கர்த்தரிடம் இருந்து பிரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. சரீரமாம் ஆலயத்தை அப்பா தீட்டுப்படாதவாறு கர்த்தர் விரும்புகிற வண்ணம் காத்து கொள்ள கிருபை தாரும். சுவாமி, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகளை மேற்கொள்வதற்கு சரீர ஒடுக்குதலை, உபவாசத்தை கைக்கொண்டு வெற்றி சிறக்க பலன் தாரும். துதிகன மகிமை தேவரீர்க்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.